ஹலோ மக்களே, வெல்கம் டு மை ஜேபி ஸ்டாண்டம்ஸ் யூடியூப் சேனல். என்னடி இது? இந்த அவமானம் உனக்கு தேவையா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காப்பு கட்ட அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு காப்புலாம் கட்டிட்டு வீட்டில் வந்துட்டு மாவில் தோரணெல்லாம் போட்டாச்சு. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். மார்னிங் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த சேனலில் என்னென்ன நான் வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா, டே இன் மை லைஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதனா கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அது போக வந்துட்டு டிஒய்எஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாமே போடலாம். அப்புறம் வந்துட்டு எம்ப்ராய்டரி ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் எம்ப்ராய்டரிஸ் தெரியும். ஸோ அது பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சமாக எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுறேன். இதே இப்போ இப்படி போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பேசிகிட்டே வீடியோ எடுக்க தெரியல. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நல்லா பேசி இன்ட்ராக்டிவாக வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரி, ஓகே. கிளம்பி கோவில்லாம் நான் வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு சாமி பூஜை ரேக்லாம் வந்துட்டு ரெடி பண்ணது பார்க்குறோம். பொங்கல் வைக்கலான்னு சொன்னனால பூஜை ரேக்லாம் வந்துட்டு சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு பூ போட்டெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வச்சும்போது பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாட்டி வந்துட்டு அரிசி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பொங்கல் தண்ணிலாம் எடுத்துகிட்டு அரிசியெல்லாம் போட்டு பொங்கல் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொங்கல் எடுத்து சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாமிக்கெலாம் அதை படைச்சிட்டு நாங்களும் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட இன்னும் இன்ட்ராக்டிவான வந்து வீடியோஸோட கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you all, happy பொங்கல்.